நம்ம வீட்டு அரிசி வச்சு பேபிகார்ன் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா. ஒரு குக்கரில் 2 ஸ்பூன் எண்ணெய், 1 ஸ்பூன் நெய், ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதில் பிரியாணி மசாலா, அன்னாச்சி பூ, ஏலக்காய், பட்டை, கிராம்பு இதெல்லாம் சேர்த்துட்டு புதினா, கொத்தமல்லி போட்டுக்கலாம். 2 பச்சை மிளகாய், 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் தயிர் சேர்த்துட்டு மிளகாத்தூள், கரம் மசாலா, கொஞ்சமாக கலருக்காக காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா வந்த உடனே நம்ம நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன் டொமேட்டோ சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த மாதிரி நல்லா வதங்கின உடனே கல்லுப்பு சேர்த்து இன்னும் கொஞ்சம் வதங்கலாம். அப்போ தான் நல்லா ஆயில் பிரிஞ்சு வரும். இந்த மாதிரி ஆயில் பிரிஞ்சு வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பேபிகார்ன் சேர்த்துட்டு நான் ஆல்ரெடி ஒரு 15 மினிட்ஸ் போல் சோக் பண்ணி வச்சுருக்கேன் மில் மேக்கர், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒன்று போல் கலந்து விட்டுறலாம். இந்த மாதிரி எல்லாமே அதோட கலந்த உடனே நம்ம 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நான் ஒரு 20 மினிட்ஸ் போல் வீட்டரிசி ஊற வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு ப்ரெஷர் குக்கரில் 2 விசில் விட்டு எடுத்தால் சூப்பரான பேபிகார்ன் பிரியாணி ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.